ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சு எப்படி ஒரு கார்லிக் சிக்கன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு 100 கிராம் பூண்டு தேவைப்படும். தோல் நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இப்போது சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன். அது போன்லெஸ்ஸாகவும் இருக்கலாம், போனோடையும் இருக்கலாம். அது கூட இந்த அரைத்த பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூளோட கொஞ்சமாக நான் எனக்கு சாம்பார் தூளும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகாய் தூளோ அல்லது வெறும் சாம்பார் தூளோ கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடணும். இதில் மேரினேட் பண்ணுறதா மேட்ரு. ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஃபைனலாக ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருங்க. இப்போ ஒரு அடி கனமான கடாயில் ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா டைரெக்டாக இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அதில் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டு மூடி போட்டு வேக வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ மட்டும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. சிக்கன்லேருந்து வர தண்ணியே இது வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்டார்டர் மாதிரி ட்ரையாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டராக சாப்பிட்லாம், அல்லது தயிர் சாதம் அல்லது ரசம் குழம்பு எந்த சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் ஸ்டார்டர் மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக சாப்பிட்றதுக்கு கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன், நலமுடன்.